ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா சமையல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்நாக்கான காலிஃப்ளவர் 65 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாய் வர நம்மன்னு இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. காலிஃப்ளவர் 65 பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். என்னது சிக்கன் 65 யோசிக்காதீங்க, நம்ம ஆச்சி சிக்கன் 65 மசாலா வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், கூட 50 கிராம் சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரத்தை தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சேனே காலிஃப்ளவரை சின்ன சின்ன பூவாக நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அந்த காலிஃப்ளவரில் ஏதாவது புழு பூச்சிருந்தா கூட நமக்கு தண்ணி வேக வைக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் வெந்துச்சு, மேரினேஷன் போயிடலாம். ஸோ தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு 3/4 கப் கார்ன் மாவு எடுத்துருக்கேன், ஒரு 1/2 கப் மைதா மாவு, அது கூட தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர், அப்புறம் 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருங்க மறக்காமல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் கார்ன் மாவு சேர்த்துக்கிறேன், அது கூட 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைனா கூட நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இது கூட 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆச்சி சிக்கன் 65 மசாலா. இதை எவ்வளோ தாராளமாக ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள் தேவைப்படாது, ஏன்னா இந்த மசாலையில் நம்மளுக்கு காரம் வந்துடும். கலர் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலையிலே நம்மளுக்கு வந்து மிளகாத்தூள், கலர் பவுடர் எல்லாமே இருக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா கையை விட்டு கலரி விட்டுக்கிங்க. இப்போ நம்ம பச்சை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நம்ம வந்து மாவு பண்ணிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்புறம் எல்லாத்தையும் திரும்பி முதல்ல தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த பச்சை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எந்த கலரும் சேர்க்கலை, இப்போ பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம அந்த வேக வச்சு அந்த காலிஃப்ளவர் ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். ஸோ நம்ம காலிஃப்ளவர் நல்லா அந்த மாவில் நல்லா ஒட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் கரெக்டான பதம், நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சிடலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில். நான் கடலில் தான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ லைக் பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாம் ஆயில் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா மேரினேட் ஆகிருக்கு, நல்லா அந்த மசாலா நல்லா காலிஃப்ளவரில் இறங்கியிருக்குது. இப்போ நம்ம ஒன்றா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, ஒன்றா போடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, இன்னும் 2 டீஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கலராக வேணும் அப்படின்னா கூட வந்து நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். சுற்றிட்டு எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஈவனாக நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகும். நமக்கு அது பார்க்கும்போதே நம்மளுக்கு டெம்ப்டாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு கை கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ தட் அந்த ஃப்ளேவர் அந்த ஆயிலில் இறங்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு. இந்த ரோட் கடையிலலாம் வந்து இந்த மாதிரி நமக்கு சிக்கன் சேர்த்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் ஆகும், பார்க்குறதுக்கே இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகிருக்கும். நல்லா ஒரு ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஸோ யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் 65 பிடிக்குமோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த பொட்டாசி மார்க்கெட்டில் நிறைய பேர் அது சிக்கன் 65 லவர்ஸ்லாம் ரொம்ப அது வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் 65 மசாலா வச்சு நம்ம காலிஃப்ளவர் செய்யும்போது. ஸோ பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மேனகா சமையல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.